எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். எக்ஸலன்ட். ஹாப்பி ஈவினிங் எவ்ரி ஒன். நாம ஒவ்வொரு நாளுமே இந்த சேம் 8:30 மீட்டிங்ல ஒருத்தர் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற கெஸ்ட் யாராவது இருந்ததுன்னா ஹேண்டைஸ் பண்ண முடியுமா ப்ளீஸ்? யாராவது புதுசா கெஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான், நீங்க தான் இந்த செஷனோட ஹீரோ. இன்னி செஷனுக்கு புதிதாக வந்த நபர்கள், ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா, சுரேஷ் அழகுராணி, வெல்கம் வெல்கம் வெல்கம். வேற யாராவது கெஸ்ட் இருக்கீங்களா? தயங்காம கை தூக்குங்க, உங்களை இன்னைக்கு எதுவும் பேச சொல்ல போறது இல்லை. தைரியமா கை தூக்கின சுரேஷ் அழகுராணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ தேங்க்யூ. டன். நாம நிறைய புது கெஸ்ட அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். புது ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நம்ம சுத்தி நிறைய பேர் ஒரு தேடுதலோட இருக்காங்க. அந்த தேடுதலுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த ஃபுல் ஸ்டாப், தேடுதலோட ஃபுல் ஸ்டாப். ஆனா என்ன ஸ்டார்டிங் தெரியுமா? ஆக்ஷன். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படிம்பாங்கல்ல, அவ்வளவுதான். இது வரைக்கும் உங்களோட தேடுதல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் தான். சினிமாவில் எடுக்கும்போது ஒரு கிளாப் பாய் சொல்லுவாங்க, ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் கார்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னையோட உங்களோட தேடுதல் முடிந்தது. புதிதா வந்த நபர்கள் சரி, உங்க சுத்தி உங்க கெஸ்ட் யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சரி. அப்படி என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, வாழ்நாள் முழுதும் சம்பாதிக்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. லைஃப் லாங் ஏர்னிங் ஜேர்னியாவே இருக்கு, என்ஜாயிங் ஜேர்னி இல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? எதுக்காக பிறந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? வாழ்ந்தோம், வீழ்ந்தோம், மடிந்தோம் அப்படின்னு இருக்கணுமா? இல்லவே இல்லை. எப்படி இருக்கணும்? செலிப்ரேட் பண்ணணும், வாழ்க்கையை கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? சர்ப்ளஸா நம்மகிட்ட பணம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், நேரம் இருக்கணும். கரெக்டுங்களா? இது இல்லாம வாழ்க்கை பெருசா இனிக்காது. இது நாள் வரைக்கும் நாம நிறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிறைய வாழ்க்கை மாதிரிட்டே வந்துட்டோம். துக்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, மிதிப்பட்டு, ஓத்தப்பட்டு, எல்லாம் பட்டு 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 போய் இப்ப திருப்பி துளிர் விட ஆரம்பிச்சிருக்க நேரம். ஆனா இப்ப என்னன்னா, நமக்கு நேரம் இல்லவே இல்லை. நமக்கு வாழ்க்கை இன்னொரு 40 வருஷம் 50 வருஷம் இருக்கு, வாழலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. வரும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டது நமக்கு தெரியும், போகும் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்பன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இருக்கும் காலத்திலேயே எல்லாத்தையும் மகிழ்ச்சியா கொண்டாடி ஜாலியா என்ஜாய் பண்ணி ரசிச்சு ருசிச்சு லைஃபை செலிப்ரேட் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவேன், லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன்ஸ். தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், இதே மாதிரி நாட்கள்ல மட்டும் கொண்டாட்டம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அதுக்கு எது தடுக்குது? ஏதோ ஒண்ணு தடையா இருக்குல்ல, அது என்ன? காசு, பணம், துட்டு, மணி மணி, இதுதான் தடை போடும் தடை கற்களா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம லைஃப் லாங் சம்பாதிச்சுட்டே இருக்கோம், அது கரெக்டா? அடுத்த ஓரிரு வருடங்கள் மட்டும்தான் நான் சம்பாதிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் இருக்க போறது 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா தெரியாது. வாழ்க்கை முழுக்க நான் கொண்டாட்டமா ஜாலியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க போறேன். இதுக்கு யாரெல்லாம் தயார்? சானிடைஸ் பண்ணுங்க. இந்த டீல் யாருக்கெல்லாம் ஓகே? நீங்க வந்திருக்கிறவங்கள அடுத்த 2 வருஷம் நான் ஜாலியா லைஃப் லாங் கொண்டாட போறேன், மகிழ்ச்சியா இருக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த அடுத்த 2 வருஷம் சீரியஸா சின்சியரா ஒர்க் பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ண போறேன். 3 4 5 6 7 8, அவ்வளவுதானா? மீதி எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு, எங்க வீட்டுல அப்படிதான் சார் சொல்லி விட்டுருக்காங்க,
நல்லா கஷ்டப்பட்டு படினாங்க. நான் கஷ்டப்பட்டு படிச்சேங்க சார். கஷ்டப்பட்டு படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும். நாங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சுங்க சார். கஷ்டப்பட்டு உழைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா நல்லா சம்பாதிக்க முடியும்னு இருக்காங்க. அதனால நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சார். எங்க அம்மா அப்பா எல்லாம் சொன்னது நான் அப்படியே கேட்க போறேன் சார். நான் அப்படியே தான் இருக்க போறேன் அப்படிங்கிறவங்கள மத்தவங்க எல்லாம். அப்ப சீரியஸா சொல்றேன். அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கான செஷன் கிடையாது. ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? கஷ்டப்பட்டு உழைக்கணும். கடினமா உழைக்கணும். ஆனா அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்னா ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும். நீங்க ஒரு முறை செய்யும் வேலைக்கு பல முறை அதன் மூலமா வருமானம் வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்ப யார் செஞ்சிட்டு இருக்காங்க? ஒரு இளையராஜா இன்னைக்கு ஆனவுன்னா அவர் வந்து கொடி தூக்கிறார். ஏய் என் பாட்டை எதுக்குடா நீ போட்ட? அதுக்கு ராயல்டி கொடு. ஏன் ஒரே ஒரு ட்ரிப் ஒரு மியூசிக் போடுறாரு. அதற்கு அவருக்கு நீங்க டெலிபோன்ல காலர் ரிங் பேக் டோன் வச்சிருந்தா அதுக்கு ஒரு காசு போகுது. ரேடியோல டிவியில அவங்க பாட்டு போட்டா அதுக்கு ஒரு காசு போகுது. படத்துல ஒரு சின்ன பிட்டு அந்த மியூசிக்க போட்டா அங்க அவங்களுக்கு போகுது. இதே மாதிரி ஒரு முறை செய்யும் வேலைக்கு தொடர்ந்து வருமானம் வர மாதிரி ஒரு விஷயத்த இந்த 2 வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். தேங்க்யூ லீடர்ஸ். நீங்க டவுன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்னா நம்ம சுத்தி நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அதே மாதிரி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் இளையராஜா மாதிரி மியூசிக் போட முடியும்னா தெரியாது. இன்னைக்கு நிறைய கண்டென்ட் எடுத்து ரோண்டா பைன் சீக்ரெட்னு ஒரு புக் எழுதினாங்க. அதே மாதிரி ஹாரி பாட்டர்னு ஒருத்தவங்க ஒரு புக் எழுதினாங்க. கண்ணதாசன் நிறைய கவிதைகள்லாம் எழுதினாங்க. அந்த புத்தகம் ஒவ்வொரு முறை பிரிண்ட் ஆகும்போது ஒவ்வொரு ட்ரிப்பும் வித்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ராயல்டி போகுது. அதே மாதிரி உங்களால புத்தகம் எழுதி சம்பாதிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு நோ. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? சாதாரணப்பா எனக்கு கல்வி அறிவு கிடையாது, நான் ரொம்ப படிக்கல, நான் ஒரு வேலையில இருக்கேன், நான் ஒரு பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், நான் ஹோம் மேக்கரா இருக்கேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட். இதெல்லாம் தவிர நான் ஆண் பாலினல பெண் பாலினல மாற்றுப்பாலினத்தவர் இங்க எந்த கேட்டகரிக்கும் இதுவே கிடையாது. யாரா இருந்ததுனாலும் இந்த விஷயத்த நீங்க செய்ய முடியும். என்னங்க பக்கத்துல ஒரு சினிமா புதுசா வந்திருக்கு. ரீசெண்டா அதை எடுத்துப்போம். தாய் கல்வி. தாய் கல்வி தாய் கல்வின்னு ஒரு படம் வந்திருக்குப்பா. ராதிகா எப்படி பார்த்தாலும் இப்படி இருக்காங்கப்பா. ஒரிஜினல் தாய் கல்வி மாதிரியே இருக்காங்கப்பா. இப்போ பேசுறது என்ன, வெட்டுறது என்ன, அடிக்கிறது என்ன, ஓடுறது என்ன, அந்த வயசானவ மாதிரியே அவ ஆக்ட் கொடுக்கறது என்ன, அப்படியே நிஜமா இருக்குப்பா. படம் கடைசியில ஒரு முடிவு இருந்தது பாரு, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. இதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம நிறைய படத்துக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அங்க அந்த சிக்கன் பிரியாணி ஒன்று போட்டோம்ப்பா. டே என்ன கம்ம 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 கம்மன்னு, அது என்ன அரிசிப்பா, சன்ன சன்னமா சூப்பரா ஒரு அரிசி போட்டு அவ்வளவு ருசியா இருந்ததுப்பா. இன்னைக்கும் அதை நினைச்சாலே நாக்குல எச்சில் வருதுப்பா. இப்படி எல்லாம் சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அதற்கான பெனிஃபிட் பலன் யாருக்கு போகுதுன்னா அந்த ஹோட்டல்காரனுக்கு, அந்த சினிமா ப்ரொடியூசருக்கு, ஒரு துணியை பத்தி நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா துணிக்கடைக்காரனுக்கு, அவங்களுக்கு பெனிஃபிட் போகுது. உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. உங்களை சுத்தி இருக்கிற நிறைய நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எப்படிங்க? நீங்க ஒரு நண்பருக்கு சொல்ற மாதிரி நீங்க ஒரு ஆடு பாக்குறீங்க, ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சு போச்சு, நீங்க வாங்குறீங்க. இந்த ஃபேஸ்புக்காரன், கூகுள்காரன், இந்த அமேசான்காரன் எல்லாம் ஒரு காதை எடுத்து உங்க போன்ல அப்படியே வச்சுட்டே இருக்கான். நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டே இருக்கு. நீங்க ஒரு பொருள் வாங்கினா, நீங்க ஒரு பொருள் தேடினா, ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ண போனை வச்சு நீங்க பேசினா போதும், அது சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்டா உங்களுக்கு வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட சார்ந்தவங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50 வயதுல இருக்கீங்க, உங்க நண்பர்கள் வட்டம் 50 வயதுல இருப்பாங்கல்ல, பேஸ்புக்ல கனெக்ஷன்ல, அவங்களுக்கு எல்லாம் போகும். இப்போ ஒரு திருமணமாக போகிற நபர் இருக்காரு, ஒரு மெட்ரிமோனியல்ல தேடுறாரு, இதே மாதிரி இதே ஏஜ் குரூப்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு
நீங்க என்ன பாக்குறீங்களோ அது சம்பந்தமான அது ரிலேட்டடான விஷயம் அவங்களுக்கும் காமிப்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது என்ன செய்யுதுன்னா உங்களை வச்சு காசு சம்பாதிக்குது. இதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் அது செய்யுது. ஆனா நீங்க செய்றீங்களா அப்படின்னா செய்றீங்க. ஆனா ப்ரொஃபஷனலா செய்யல. அதுதான் பிரச்சனை. ப்ரொஃபஷனலா என்ன செய்யுதுங்க? உங்களுக்கு வருமானம் வரணும். முன்னாடி எல்லாம் ரொம்ப முன்னாடி மண்ணெண்ணெய் சில பேருக்கு மட்டும்தான் ரேஷன் கடையில இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரேஷன் கார்டுல யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட ரேஷன் கார்டை வாங்கிட்டு அவங்க போய் எண்ணெய் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த ரேஷன் கார்டுல வாங்கிக்கிறதால இல்லை வாங்கி வச்சிருவாங்க. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 40 ரூபாய் லிட்டர்னு வைப்பாங்க. அது மாதிரி கேஸ் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு 700 800 வைப்பாங்க. இதெல்லாம் விடுங்க. ஒரு 4வது வீட்டுல ஒரு டூலெட் போர்டு போட்டிருக்கும். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்பாரு, எனக்கு வீடு ஒன்று வாங்கணும். எங்க ஏரியால ஒரு புரோக்கர் இருக்காருப்பா, மத்த எல்லாருக்கும் 1 மாசம், நான் சொன்னா பாதி மாசம் வாடகை கொடுத்தா போதும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை நைஸ் அந்த போர்டை கட்டி வச்சுட்டு போய் யார்ட்டையும் சாவி வாங்குற மாதிரி அப்படி இப்படி எல்லாம் டிராமா பண்ணி திறந்து காமிச்சிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசி அப்படியே பாவலா பண்ணிட்டேன். இந்தாப்பா இது நல்லா இருக்கா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜிபே நம்பர் சொல்றேன், அதுக்கு வந்து ஒரு 5000 அனுப்பிச்சிரு, பாதி மாசம் வாடகை அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச எல்லாம் செட்டப்லேயே பண்ணி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இது நிஜமாவே என்னோட இதுல நடந்த கதை. அப்ப இன்னைக்கு எல்லாமே நம்ம ரெஃபர் பண்றது எல்லாமே ஒரு வருமானத்தை தேடி போற மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்த நீங்களும் ஏன் செய்யக்கூடாது? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல பொருள் இருக்கணும். நம்ம மத்தவங்களுக்கு சொல்றதா இருந்ததுன்னா ஒரு நல்ல பொருள் நம்ம கையில கிடைக்கணும். கிடைச்சதுன்னா இது நல்லா இருக்குப்பா. இந்த கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்குல்ல, முன்னாடி எல்லாம் அப்படியே ஒரு ஒயர் வச்சு போகும்பா, இங்க எடுத்துட்டுலாம் போக முடியாது. இப்ப நான் இதை எங்க இருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ண முடியுதுப்பா. கார்ட்லெஸ் மவுஸ்பா, சூப்பரா இருக்குப்பா. இதே மாதிரி ஒரு பொருள் இருந்ததுன்னா தானே நீங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற பொருள். இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வித் யுவர் பர்மிஷன் நாம பிரசன்டேஷன் போயிடும். வித் யுவர் பர்மிஷன், ஓகேவா? பிகினிங் முன்னாடி இன்னைக்கு இந்த இது வந்தது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. ஆரோக்கிய வாழ்வு தரும் லைஃப் பாய், லைஃப் பாய், லைஃப் பாய் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஜிங்கிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல. ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு ஒருத்தர் போவாரு, போயிட்டு சோப் போட்டு குளிப்பார். ஆரோக்கிய வாழ்விற்கு லைஃப் பாய், லைஃப் பாய், லைஃப் பாய். அந்த இது சட்டன் ஞாபகம் வந்தது. அப்ப ஆரோக்கிய வாழ்விற்கு ஏன் இதே மாதிரி சும்மா ஒரு பொருளை, அதுக்கு எதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு பொருளை கனெக்ட் பண்றாங்க? நிஜமாவே ஆரோக்கிய வாழ்விற்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்ட்டு மைண்ட்ல தோணின விஷயம் தான் இன்னையோட செஷனுக்கான காரணம். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் முழு ப்ராடக்டை பத்தி நாளைக்கு தெளிவா பேசுவோம். இன்னைக்கு ப்ராடக்டை பத்தி ஒரு லிமிட்டடா கொஞ்சம் பார்ப்போம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது என்னங்க? உடம்புல நச்சுக்கள் தேங்கி இருந்ததுன்னா அது வெளில எடுக்கும். ரத்தத்தோட தரம், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கரெக்டா இருக்கணும், அதை சரி பண்ணும். பாடியில பிஹெச் லெவல் பக்காவா ப்ராப்பரா இருக்கணும், அதை சரி பண்ணும். இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணும், அப்பதான் உடம்பு வந்து எந்த சூழ்நிலையும் தாங்கும். அது மாதிரி ஹார்மோன் சமநிலையா இருக்கணும், கூட கம்மியெல்லாம் இருக்கக்கூடாது. மிகையினும் நோய் குறையினும் நோய், கரெக்டுங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா இல்லை, மனசு அமைதியா இல்லை. மனசு ஓடுது, இறங்குது, குதிக்குது, தாவுது, கோபமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அது இல்லாம நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா உடலுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு, தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் ஒரு விஷயம் உடம்புல நடக்கும். அது எல்லாமே இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கிற ஒரு கூட்டு பொருட்களோட ஒரு மகிமை இது எல்லாத்தையுமே செய்யுது. இந்த எலிக்சர் மிக்ஸ்னா என்னங்க? இது ஒரு 12 இன்கிரீடியன்ட் இருக்கு. இது பல்வேறு விஞ்ஞானிகளால உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ஒரு காம்பினேஷன்.
இப்ப சில உணவுகளை சேர்த்து எடுக்கணும், சில உணவுகளை சேர்த்து எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. கால்சியமையும் அயனையும் சேர்த்து எடுக்கக்கூடாதும்பாங்க. அதனாலதான் தயிரையும் மீன் கீரையெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடாதும்பாங்க. அது ஒன்னோட ஒண்ணு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன காம்பினேஷன்ல கொடுத்தா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு ஆராய்ச்சி செய்து ஒரு 12 மூலிகைகளோட காம்பினேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல எனர்ஜெட்டிக்கா வாழறதுக்கு முன்னாடி சைட்ல சொன்ன இந்த 7 விஷயங்களையும் சிறப்பா செய்யறதுக்கு எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுது. இதுல 500க்கும் மேற்பட்ட ஹெல்த் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இது 100% இயற்கையான ஒரு கலவை. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷனா இது இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா எல்லாமே பக்கு. நாம என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போறதா இருந்ததுன்னா இதயத்துக்கு தனி டாக்டர், கிட்னிக்கு தனி டாக்டர், லிவருக்கு தனி டாக்டர், கைக்கு தனி, காலுக்கு தனின்னு பார்க்கணும். ஆனா செல் லெவல் பார்க்க போனா இந்த அத்தனையும் சேர்ந்து செல்களால உருவானது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், தனித்தனி டாக்டர் தேவையில்லை. அந்த ஒரு சிங்கிள் சொல்யூஷன்ல தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு. இது ஜென்ரலா எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இந்த 12 இன்கிரீடியன்ட்ல ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம், டிச்சிலியா காட்டிகுவா. இது ரொம்ப முதன்மையா எங்க யூஸ் ஆகுதுன்னா செக்ஸுவல் ஹெல்த் அண்ட் விட்டாலிட்டிக்கு, பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்மைத்தன்மையும் கம்மியா இருக்கு, பெண்மைத்தன்மையும் கம்மியா இருக்கு. ஆண்களுக்கான அந்த செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனை இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பெண்களுக்கும் சரி. இதுல இருக்கிற அல்கலாய்ட், ஃபிளாவனாய்ட்ஸ், கட்டுபா அப்படிங்கிற அல்கலாய்ட்ஸ் மெயினா இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. செக்ஸுவல் ரெஸ்பான்ஸை வந்து ஸ்டெமினாவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது உடல்ல அழற்சி உருவாகும், உடல் தனித்தானே டேமேஜ் பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதை சரி பண்ணக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. மனசை அமைதிப்படுத்தும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இதுல இருக்கு. நினைவாற்றல், மூளையை வந்து பலப்படுத்துறதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. நரம்பு மண்டலங்களை வலுப்பெற செய்யறதுக்கான விஷயங்கள் இதுல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இதுல இருக்கிற முதன்மையான இன்கிரீடியண்டா இது இருக்கு. அடுத்தது செரோனா ரெப்பன்ஸ், இல்லைன்னா சாப்பால்மட்டும் சொல்லுவாங்க. இது குறிப்பா ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும், பிபிஹெச்னு சொல்லுவாங்க. ஜெனரலா வயதாக வயதாக இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீக்க ஆரம்பிக்கும். அதனால சிறுநீர் பாதை அடைக்கும், சிறுநீர் பையில வந்து போய் இது முட்டிட்டு இருக்கிறதுனால அதுல யூரின் டிடென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இது எடுத்துக்கும் போது அந்த வீக்கம் குறையும், சிறுநீர் பாதை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், சிறுநீர் பை, அதாவது மூத்திர பை எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கும். அதனால யூரின் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கும். அதனால அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ங்கிறது கம்மியாகும். அது தவிர ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆண்மைத்தன்மை பெண்மைத்தன்மைக்கு. அது தவிர முடி வளர்ச்சி வந்து நிறைய பிரச்சனையாகும், முடி கொட்டுறதெல்லாம் ஆகும். இதை எடுத்துக்கும் போது அந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லா இருக்கும், யூரினரி ட்ராக் நல்லா இருக்கும், ப்ராஸ்டேட் அதோட ஹெல்த் மேம்படும். அடுத்தது குக்கர் பிட்டா மெஸ்டா சீட்ஸ், பட்டர் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் பூசணியோட விதைகள்ல அபரிமிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும், குறிப்பா இதய ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். இதுல இருக்கிற மினரல்ஸ், ஜிங்க், மெக்னீசியம், அயன், காப்பர், மேக்னீஸ், இதே மாதிரி மினரல்ஸ் எல்லாம் உடம்புல அந்த செல் லெவல்ல ரிப்பேரிங் நடக்கிறதுக்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு, இதே மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் உதவியா இருக்கும். இதை தவிர மனதை அமைதிப்படுத்தி நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் வரதுக்கும், தூக்கம் வரதுக்கும் இந்த பரங்கி விதைகள் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது நம்ம சொல்லக்கூடிய நெரிஞ்சில் பங்க்சர் வைன்னு சொல்லுவாங்க. இது ஆண் தன்மைக்கான ஹார்மோன் டெஸ்டஸ்டரோனை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மசில்ஸ், இப்ப ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க, மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், அதுக்கு இந்த நியூட்ரியன், இதுல இருக்கிற அல்கலாய், ஃபிளாவனாய்ட்ஸ், அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பங்க்சர் வைன். அதே மாதிரி இதை வந்து காம அரசின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம சித்த மருத்துவத்துல நெருஞ்சில் உள்ள காம அரசின்னு சொல்லுவாங்க. இது லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், எரெக்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஓவராலா செக்ஸுவல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனா இது ரொம்ப முக்கியமா என்னன்னா, கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. இது எடுக்கிறவங்களுக்கு 15 நாள்லயே 15 mm
கிட்னி ஸ்டோன் வெளியில வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி யூரினரி ட்ராக்ட் அந்த பாதையை, சிறுநீர் பாதையை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இதுல 2 ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒண்ணு ரெட் பீச் அப்படிங்கிற பழத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்னு கிரீன் ஆப்பிள் அப்படிங்கிற பழத்திலேருந்து எடுக்கிற ஸ்டெம் செல்ஸ். இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் இப்ப நம்ம சைனாலேருந்து நமக்கு கிடைக்குது. இது சரும செல்களோட புத்துணர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும், மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பளபளப்பா மிருதுவா ஆக்கி கொடுக்கும். இந்த சுருக்கங்கள்லாம் வருது இல்லை, ஃபைன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணை சுத்தி இருக்கும், சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா சில சுருக்கங்கள்லாம் வரும், அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னோட டோன், இப்ப நேத்திக்கு கர்நாடகால ஒரு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களை பார்த்தோம். அவங்க ஃபர்ஸ்ட் இந்த 2 மாசம் எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு டீ கடை பிளஸ் மளிகை கடை வச்சிருந்தாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட போயிட்டு சொன்னோம், உங்க அழகா இருக்கீங்க, ஆனா உங்க ஸ்கின் டோன் வந்து ரொம்ப பேட்சா இருக்கு, இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னப்ப அவங்களுக்கு இதோட வேல்யூ 6300 இதோட வேல்யூ, நமக்கு வந்து 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த 5000 ரூபாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. உங்களுக்கு சொன்னது என்னன்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, 1 மாசத்துலயே உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களை பார்த்துட்டு நீங்க என்ன செஞ்சீங்க இவ்வளவு அழகாயிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்க அவங்களுக்கு இதை சொல்றதுனால நீங்க போட்ட காசை பல மடங்கா திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னு. நேத்திக்கு போயிருந்தப்ப அவங்க 2 பாக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுப்புற 3 மாசமா தொடர்ந்துட்டு இதுக்கு ஒரு 5-6 பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணி ஒரே மாசத்துல அவங்க ஃபேஸ் டோனே மாறி போச்சு. இப்ப 2 மாசம் கழிச்சு நேத்திக்கு பார்க்கும்போது என் கூட வந்த நபர் கேட்கிறாரு, அங்க பார்க்கும்போது ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறாங்க. நிஜமாவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர் அண்ட் டோன் க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுல இந்த ஸ்டெம் செல்க்கு ஈக்குவல் வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவு ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், இதுவும் வயதாகும் தன்மையை குறைக்கும், ஸ்கின்னில் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது ஒரு ஈரப்பதத்தோடய இருக்கிறதுக்கு உதவும், அல்ட்ரா வயலட் ரேசஸ்லேருந்து டேமேஜ் ஸ்கின் ஆகாம பாதுகாக்கும், ஆனதுலேருந்தும் வெளியில கொண்டு வரும், ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்ல, சில காயங்கள் ரொம்ப வேகமாகும். இன்னைக்கு தேனி பக்கத்துல ஒரு சகோதரி அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப வருஷமா ஸ்கின்னுக்குள்ள ஆழமா ஏதோ ஒரு நம்ம கட்டின்னு சொல்லுவோம், இல்ல ஒரு மாத்திரை அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு. கேன்சர் கிடையாது. அத இப்ப வந்து நம்ம ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வெளியில தள்ள ஆரம்பிக்குது, கட்டியா வருது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கட்டி வருது ஆனாலும் உள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு சர்ஜரி பண்ணி உள்ள ஆழமா எடுத்துட்டாங்க. அதை எடுக்கும்போது ஜென்ரலா அதே மாதிரி வயதானவங்களுக்கு ஆறுறதுக்கு டைம் ஆகும். அந்த டாக்டரே சொன்னாங்க, மஞ்சளா தண்ணி வந்துட்டு இருக்குமா, கொஞ்சம் டைம் ஆகும் ஆறுறதுக்கு, ஆனா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். இவங்க திருப்பி ட்ரெஸ்ஸிங் போறத பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப வேகமா அந்த புண்ணு காயம் ஆறுறத பார்த்துட்டு டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க. அப்ப இது ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவா இருந்ததுனாலும் இந்த ஸ்கின் செல்ஸ் ரொம்ப 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 உதவியா இருக்கும். நீங்க அழகா இருக்கணுமா, க்ளோவா இருக்கணுமா, ஹீரோவாகவோ ஹீரோயினாகவோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும், மற்றவங்க ஃபீல் பண்றத அதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் ஹார்னி கோட்வின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப குறிப்பா செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுல இருக்கிற ஐகாரின் அப்படிங்கிற ஃபிளாவனாய்ட், இது ஒரு அந்த லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ஹார்னி கோட்வீட்னு பேர் என்னன்னா ரவுடி ஆட்டு தாவரம்னு பேரு. சில ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இந்த தாவரத்தை சாப்பிட்ட ஆடுகள் மட்டும் ரொம்ப மூர்க்கத்தனமா பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறது கண்டுபிடிச்சுதான் இதுக்கு பேரே ஹார்னி கோட்வீட்னு வச்சாங்க. இது தவிர இது ரத்த ஓட்ட மண்டலத்தை மேம்படுத்தும், போன் டென்சிட்டி அதிகரிக்கும், நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணும், சோர்வுல இருந்து தடுக்கும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வெயில்ல போயிட்டு வந்து சோர்வா இருக்கு, வேலை செஞ்சா சோர்வா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சோர்வுல இருந்து வெளியில கொண்டு வரும். கார்டிசெப் ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா
இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் ரூபா ஒரு கிலோவோட மார்க்கெட் வேல்யூ. அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட். இது என்ன செய்யணும், எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தடகள வீரர்கள், விளையாட்டு வீரர்கள்லாம் பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் சோர்வுல இருந்து மீட்டெடுக்கும், சோர்வு இல்லாம ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். ஸ்டிவியா ரபுடியானா இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது சர்க்கரைக்கு மாற்றாகவும் இதை யூஸ் பண்றாங்க. பல் ஆரோக்கியத்துக்கு, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு, ஆன்டி மைக்ரோபயல் ஆக்ஷன் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள சில பூஞ்சைகள், தொற்றுகள்லாம் இருக்கும், அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாசிவ் ஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது நிறைய பேர் இன்னைக்கு பதட்டத்தோடய இருக்காங்க. வண்டி ஓட்டும் போது பாருங்களேன், ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இங்க ஹார்ன் தேவையே படாது, ஆனா ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு பதட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அப்ப இது என்ன செய்யணும், அந்த ஆங்ஸைட்டியை ரிலீஃப் பண்ணி கொடுக்கும், பதட்டத்தை தணிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுரக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி உங்களை அமைதியாக்கி நிதானமா செயல்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்ப மனசும் உடம்பும் நிதானமா இருக்கும்போது என்ன ஆகுங்க, தூக்கம் நல்ல குவாலிட்டியா டீப் ஸ்லீப் இருக்கும். அது தவிர இது ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கு, பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர மூட் ஸ்விங்ஸ், நிறைய பேருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசு வந்து அப்படியே அலப்பாஞ்சிட்டு இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு 28 நாள் 28 விதமா இருக்கும். கணவர் சொல்றது, அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாம்மா, இருங்க எடுத்துட்டு வரேன் ஒரு நாள் சொல்லுவாங்க. இன்னொரு நாள், என்னங்க நீங்களே எடுத்துக்க கூடாது அப்படிம்பாங்க. இன்னொரு நாள், என்னங்க தனு தண்ணி தானே வேணும், போய் எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. இன்னொரு நாள் என்ன செய்யும், இந்த டம்ளார் வரும், ஒண்ணு வந்து நொங்குன்னு வைப்பாங்க. இன்னொரு நாள் என்ன செய்வாங்க, தண்ணி வராது, டம்ளார் மட்டும் அப்படியே பறந்து வரும். 28 நாள் 28 இது இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களோட ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அப்படி இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மூட் ஸ்விங்ஸ். அதுவும் குறிப்பா இந்த விஷயம்லாம் இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப அதிகமா நடக்கும். ஹார்ட் ஃபிளாஷஸ் இருக்கும், கோபமா வரும், எதுக்கு எடுத்தாலும் ஏஞ்சி விழுவாங்க. அதற்கு காரணம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள். அவங்க உங்க மேல கோபப்பட்டாலும் செய்ய மாட்டாங்க, அவங்க கணவன் மேல உங்களுக்கு கோபம் கிடையாது, பசங்க மேல கோபம் கிடையாது, நிறைய பாசமா தான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வலி வேதனையோட இருக்கும்போது அது வெளில வரும். மெனோபாஸ் ஹெல்த்துக்கு இது ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட். ஜப்டிகாபா இத பிரேஸ்லின் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃப்ரூட் இல்லாம சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னா, அந்த அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, பைட்டோ கெமிக்கல் ரிச்சா இருக்குது. இது அப்படின்னா என்னங்க, சத்துக்கள், சில சத்துக்கள் நுண்ணுட்ட சத்துக்களா இருக்கும். இதோட கலர் இருக்குல்ல, அந்த கலர் வந்து ஒரு பர்பிள் கலர்ல இருக்கும். அந்த பர்பிள் கலருக்கே ஒரு மெடிசினல் பெனிஃபிட் உண்டு. இது நாகப்பழ வகையை சேர்ந்தது. ஆனா இத பிரேசில் கிரேப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அது எதுக்குன்னு தெரியாது. இது அத்திப்பழம் மாதிரி ஒரு மரத்திலேயே காய்த்து பழுக்கக்கூடியது. பழுத்தா ரொம்ப சீக்கிரமா இது அதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மியாயிடும். ஆனா இதுல இருக்கிற அந்த விட்டமின் சி சத்து இருக்கு பாருங்க, அவ்வளவு அபரிமிதமா இருக்கும். விட்டமின் சி சத்து இருந்ததுன்னா செல் லெவல்ல இருக்கிற குப்பைகளை, கழிவுகளை, நச்சுக்களை கூட எடுக்கும். அந்த அளவு இருக்கும். இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி கேன்சர் பொட்டன்ஷியல். கேன்சர் வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள், உள்ளுக்குள்ள அழற்சிகள், வீக்கங்கள் வராம தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இது நிறைய இருக்கு. இதயத்தை பாதுகாக்கும். இதுவும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்ல, உள்ள மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிளிகியா இது என்ன அப்படின்னா ஒரு புளிப்பு சுவை மிகுந்த பழம். இத மகிழ்ச்சி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழமா இருக்கும்போது தான் இதுல மருத்துவ குணம், காயா இருக்கும்போது விஷத்தன்மை அதிகம். இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப எக்ஸலண்டா சப்போர்ட் பண்ணுது. எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மூட் எலிவேஷன், மனநிலையை வந்து நல்ல ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான மனநிலையை இன்க்ரீஸ் பண்ண, அதனாலதான் மகிழ்ச்சி பழம்னு கொடுக்குறாங்க. டீடாக்சிபிகேஷன், உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு உதவுது. இதுல அபரிமிதமான நுண்ணூட்ட சத்துக்கள், குறிப்பா புரதச்சத்து, ஒமேகா 3 போன்ற எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்கு. இப்ப இந்த 12 பொருட்களும் சேர்ந்து ஒரு ஸ்டெமினா எனர்ஜியை கொடுக்குது, ஹார்மோன் பேலன்ஸையும், லிபிடோ சப்போர்ட்டிங் கொடுக்குது, அதாவது பாலியல் ஆர்வத்தை தூண்டுறதெல்லாம், கிட்னி ஃபங்க்ஷன், யூரினரி ட்ராக் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, வயதாகும் தன்மையை குறைக்கிறது, அந்த யோசிக்கும் தன்மை, ஃபோக்கஸ்டா இருக்கிற விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. உடம்புக்குள்ள
நடக்கிற ரிப்பேர் எல்லாம் கட்டுப்படுத்து. இது அத்தனையும் சேர்ந்து பண்ணுது. இது வந்து என்ன, மருந்து கிடையாது, இது ஒரு துணை உணவுப் பொருள். இது எதுக்காக அப்படின்னா நோயை கண்டறியவோ சிகிச்சை அளிக்கவோ குணப்படுத்துறதுக்கோ கிடையாது. இந்த செஷன் நாம எடுக்கிறது எதுக்காகன்னா ஒரு விழிப்புணர்வு, இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இதுல நீங்க வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷனா சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்றதுக்கான ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது மருந்துக்கான மாற்று கிடையாது. நீங்க ஏதாவது மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணணும். அதை காரணம் கொண்டு நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக இதுன்னு கிடையாது. அதே மாதிரி உங்கள ரொம்ப கிரானிக் டிசீஸ் இருக்கு, உங்க மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு தான் இந்த ப்ராடக்டை எடுத்துக்கணும். ப்ரீகாஷன்ஸ், இதை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க எடுத்துக்கூடாது. ஓகேவா? இந்த டிஸ்கிளைமர் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா உங்க உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சரும அழகு இதெல்லாம் மேம்படுத்துங்க. பாலியல் ஆரோக்கியம், இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இன்ஃபர்டிலிட்டி மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இல்லை அப்படின்னாலே அங்க கோபம், சண்டை, சச்சரவுகள் அதிகமா இருக்கிற இடமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதெல்லாம்